ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ரசூல் கிரீன் மொபைல் இன்ஸ்டியூட்லேருந்து. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சால்டிங் அயன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சால்டிங் அயன் நிறைய மாடல் இருக்குது, நிறைய பிராண்ட் இருக்குது. என்னோடய ஸ்டூடெண்ட்டும் சரி, என்னோடய சப்ஸ்கிரைபர் நீங்களும் சரி, புதுசாக சால்டிங் அயன் வாங்கணும், எந்த பிராண்டு வாங்கலாம், என்ன மாடல் வாங்கலாம், எனக்கு வாங்கும்போது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும், பட் அதோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருக்கணும்னு ஒரு சிலர் கேட்குறீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பற்றி பிரச்சனை இல்லை, பட் எனக்கு ஹீட்டிங் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேட் ஆகக்கூடாது, ஃப்ளக்சுவேட் ஆகக்கூடாது, ஸ்டேபிளாக இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு சால்டிங் அயன் வச்சுருக்கேன், அது யூஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் மோடு போயிடுது, பட் டெம்பரேச்சர் டவுன் ஆயிடுது. திரும்ப நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன், பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீட்டு கம்மியானதுனால ட்ராக்லாம் டேமேஜ் ஆகிடுது. இது ஆகாமல் ப்ராப்பரான மெத்தடில் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு, ப்ரொஃபஷனலான மெத்தடில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான சால்டிங் அயன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஇ பிராண்டோடைய சால்டிங் அயன் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கினேன். வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நான் 10 பீஸ் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். பட் இதோட குவாலிட்டி நல்லா இருக்குது, கலர் நல்லா இருக்குது, பட் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு எனக்கும் தெரியாது. அப்போ வந்த புதுசில் நான் 10 பீஸ் வாங்கி நான் செக் பண்ணுறதுக்கோசரம் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, நானும் சரி எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா நீட்டாக இருக்குது. இதில் வாங்குறதுல என்னென்னா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. நான் வாங்கின 10 பீஸில் இதில் 6 பீஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டு. இந்த 6 பீஸுமே பார்த்தீங்கன்னா எப்படி நான் ரெடி பண்ணேன், இதில் எதனால் இந்த எரர் வருது, இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு அடுத்ததாக இதில் எந்த மாதிரியான பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா சிங்கிள் பீஸ் நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஃபுல்லாக பேக்கிங்கோடு வந்திருக்கும். நான் வாங்கினது 10 பீஸ் வாங்கினேன். 10 பீஸ் வாங்கினதுனால எல்லாமே ஒரே பேக்கிங்காக இருந்துச்சு. பட் நான் 3 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கினதுனால எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருக்குது. இதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே பாருங்கள், இதில் ஒரு யூசர் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் கைடு ஒன் சைடு பார்த்தீங்கன்னா சைனீஸ் லாங்குவேஜில் இருக்குது. அதே மாதிரி ஓப்பன் பண்ணி உள்ளே செக் பண்ணோம் அப்படின்னா உள்ள இங்கிலீஷில் இருக்குது. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், அப்படிங்கிற எரர் வந்துச்சுன்னா இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பற்றி இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இதிலே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரைட். அதுக்கு அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா இதில் சால்டிங் அயனோட பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கலர் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இதோட கலரு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம RF4ல யூஸ் பண்ணுவோம், சேம் அதே மாதிரி கலரில் இதை கொடுத்துருக்காங்க. இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பாருங்கள், இந்த இடத்துல பவர் சுவிட்சு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சால்டிங் அயன், அதாவது சால்டிங் அயனுடைய ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அந்த சால்டிங் அயனோட ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்லீப் மோடு போது ஆட்டோ கட் ஆஃப் ஆகிறதுக்கு உண்டான சென்சார் கிளிப்பு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இங்கே பவர் கேபிள் கனெக்ட் பண்ணக்கூடிய 3 பின் பவர் கேபிள் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா 3 ஆம்பியர் ஃபியூஸ் ஒன்று இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதில் எலக்ட்ரிக் ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த பாக்ஸ் எதுவும் ஆகாது, இதுக்குள்ளே இருக்க ஃபியூஸ் மட்டும்தான் ஃபியூஸ் போகும். இதை கலட்டி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். சரிங்களா? ரைட். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது போக இந்த இடத்துல ஹேண்டில் கனெக்ட் பண்ணுறக்கூடிய ஹோல்ஸ் இருக்குது. அது போக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் எக்ஸ்ட்ரா புதிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேனல் 1, சேனல் 2, சேனல் 3 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய சால்டிங் அயன் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் டெம்பரேச்சர் ஒவ்வொரு டைம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி வைப்போம். மாற்றி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் போயிடும். இந்த கண்ட்ரோல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாக சால்டிங் அயனில் எவ்வளோ டெம்பரேச்சர் வச்சுருப்போம், 350 வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு இந்த கண்ட்ரோல் போயிடுச்சு அப்படின்னா சம்டைம் டெம்பரேச்சர் ரொம்ப லோவாகவும் ஹீட் ஆகும். சம்டைம் என்ன ஆகும் அப்படின்னா அளவுக்கு அதிகமான ஹீட் வரும். அப்போ ஐசியை கலட்டி நம்ம ஐசியில் இருக்க க்ளூவை க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும், ஐசி குயிக்காக டெட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கணும். அடிக்கடி நம்ம இந்த கண்ட்ரோல் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறனால டிஃபால்ட்டாக நமக்கு சேனல் 1, சேனல் 2, சேனல் 3 இதில் எவ்வளோ டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில், அதாவது ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க.
இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் வைக்கக்கூடிய ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர் வந்து ஒரு சில ஓஎஸ்எஸ் பிராண்டில் வாங்கும்போது இந்த ஒயர் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஒயர் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம கிளிப் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இது வந்து எர்த் கேபிள், இதை கொடுத்துட்டிங்கன்னா எர்த் அடிக்காது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு சென்சார் கேபிள். ஸோ இது வந்து எடுத்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்டில் இதில் வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லிப் மோட் ஆட்டோ கட் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறக்கோசம் இதை கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ஸ்கிராப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கிராப்பர் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட யூஸ் பண்ணக்கூடிய சால்டிங் பிட்டு வந்து ரொம்ப கருப்படிச்சிருச்சு அப்படின்னா அதில் இதை வந்து ஸ்கிராப் பண்ணிங்க அப்படின்னா சில்வர் கலர் மாதிரியும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். இது வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கம்மியாக நார்மலாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிட்டு உங்களுக்கு லைஃப் லாங் வரும். இல்லை அப்படின்னா திரும்ப அடிக்கடிக்கு நிறைய பேர் இதிலே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா பிட்டு வந்து அது குயிக்காக வந்து அது டேமேஜ் ஆகிடும். டேமேஜ் ஆச்சுன்னா திரும்ப இதில் யூஸ் பண்ணுறதுக்கு வேறு பிட்டு நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இது கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த பிட்டு எப்படி க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பாஞ்சில் இந்த இடத்துல வந்து தண்ணி ஊற்றி வச்சுங்க. தண்ணி ஊற்றி இந்த ஸ்பாஞ்ச் ஈரம் பண்ணிடுங்க. ஈரம் பண்ணிவிட்டு நமக்கு பிட்டை வந்து சால்டிங் அண்ட் யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணும்போது இதில் ஸ்பாஞ்சில் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். ஸ்பாஞ்சில் நல்லா நீட்டாக ரெண்டு பக்கமும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிட்டு அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. ரொம்ப நாள் இதை யூஸ் பண்ணுறது மாதிரி நீட்டாக இருக்கும். சரி, ஓகேங்களா? ரைட். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சின்னதாக நம்ம இதுக்கு முன்னாடி ஓஎஸ் சிஸ்டமில் யூஸ் பண்ணிட்டு ஓஎஸ் சிஸ்டமில் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல லப்பர் புஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. பிடிக்கிறதுக்கு நல்ல கிரிப்பாகவும் இருக்குது. நல்லாவும் சூப்பராக இருக்குது. பட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் சிஸ்டமில் வர மாதிரி அதே மாதிரி ஹேண்டில் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது. பர்ஃபெக்டாக இருக்குது. பிடிச்சி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேனாக பிடிச்சி எழுதுகிற மாதிரி நீட்டாகவும் இருக்குது. நம்ம அழகாக சின்ன சின்ன மைல்டான ஒர்க்கெல்லாம் கை நடுங்காமல் இருக்கணும் அப்படிங்கன்னா பர்ஃபெக்டாக இதை வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குது. இதோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிட் ஒன்று இதில் டிஃபால்ட்டாக வந்துடும். இதில் யூஸ் பண்ணக்கூடிய பிட்டு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நீடில் டைப் பிட்டு தான் கொடுப்பாங்க. நீடில் டைப் ஊசி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிட்டு தான் வரும். நம்ம வேணும்னு கேட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி அது நைல் டைப் பிட்டு, அதாவது நீடில் டைப் பிட் எடுத்துகிட்டு இது நைஃப் டைப் பிட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நீடில் டைப் பிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னா இதுக்கு நைஃப் டைப் பிட்டு நீங்கள் இதை பதிலாக வாங்கிக்கலாம். சரிங்களா? இது நைஃப் டைப் பிட்டு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறது கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிட்டு வேணும்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்க. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் நீடில் டைப் பிட்டு வரும். அது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கிங்க. சரிங்களா? ரைட். இந்த பிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் தானே. ஒரு சில பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரிஜினல் பிட்டு வந்து எடுத்துக்குவாங்க. அதே பிராண்டில் இருக்கக்கூடிய நேம், இந்த நேம் இருக்குல்ல யூஇங்கிற பிராண்டில், அதே பிராண்டில் இருக்க ஒரிஜினல் பிட்டு தானே செக் பண்ணி வாங்குங்க. சரிங்களா? ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வேறு பிராண்டோட கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வாங்காதீங்க. இதில் ஒரிஜினல் பிட்டு தான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்க. இது பிட்டு நம்ம குவாலிட்டியும் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. பவர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பவர் கேபிள் நம்ம பேக்கில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு நம்ம இது எப்படி யூஸ் பண்ணணும் என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்ம இதில் பார்க்கணும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கேபிள் இருக்குங்களா, கேபிள் எடுத்து நம்ம பாக்ஸில் பின்னாடி கனெக்ட் பண்ணிடலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த ஹோல்ஸில் இந்த கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பவர் கேபிள் கனெக்ட் பண்ணணும். பவர் கேபிள் வந்து இதில் கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? பவர் கேபிள் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இதில் ஹேண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்டிலில் கண்டிப்பாக இந்த பிட்டு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருங்க. இல்லை அப்படின்னா எரர் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹேண்டிலில் ஃபஸ்ட் நீங்கள் பிட்டை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. நல்லா அழுத்தி கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேண்டிலை யூஸ் பண்ணுங்கள். ஓகே. ஹேண்டில் வந்து கனெக்ட் பண்ணும்போது இதில் இந்த இடத்துல சின்னதாக லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல பாருங்கள் சின்னதாக காடி மாதிரி கொடுக்குங்க. அதே மாதிரி இது பாக்ஸ்லேயும் கொடுப்பாங்க. அந்த காடி வந்து கரெக்டாக இதில் மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆச்சு அப்படின்னு உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் நல்லா டைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டில் வச்சுருவோம். ஹேண்டில் இப்போ ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணோம் அப்படின்னு நமக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லீப் மோடில் இருக்குது. தெரியுங்க உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்லீப் மோடில் இருக்குது. இப்போ ஹேண்டில் நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டண்ட்டாக இது வந்து ஹீட் ஆயிரும். இப்போ எடுக்கிறேன் பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக உடனே 2 செகண்ட்லேயே எனக்கு வந்து 250 டெம்பரேச்சர் ரீச் ஆகிருச்சு. 250 டெம்பரேச்சர் ரீச் ஆகிருச்சு. அதே மாதிரி சேனல் 3 வைக்கிற அப்படின்னா எனக்கு 320 வச்சிருக்கேன். 320 பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஹீட் ஆயிடுச்சு. இதுலேயும் பாருங்கள் நல்லா சூடாகிடுச்சு. அதுக்கடுத்து சேனல் 3 பார்த்தீங்கன்னா 350 டெம்பரேச்சர் வச்சுங்க குயிக்காக வந்து ஹீட் ஆயிடும். அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. யூஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஸ்டாண்டில் வந்து
ஹேண்டில் வைக்கும்போது என்ன ஆகும்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு வரும் டெம்பரேச்சர். இப்போ பாருங்கள், இதில் வைக்கிறேன், இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்லீப் மோடு போயிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக ஸ்லீப் மோட் போயிடுச்சு. இப்போ ரொம்ப நேரம் நான் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே இருக்குது, பிட்டு வந்து ஃபுல்லாக கூலிங் ஆயிருச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இந்த சால்டிங் அயன் நீங்கள் எடுத்து மொபைல் கிட்ட கொண்டு போகிறதுக்கு அந்த 2 செகண்டில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் டெம்பரேச்சர் ரீச் ஆயிரும். எடுக்கிறீங்க அப்படின்னா 350 2 செகண்டில் உங்களுக்கு ரீச் ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ ஃபேன் காற்றுல எவ்வளோ இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் இதோட டெம்பரேச்சர் எக்காரணது கொண்டு ஃப்ளக்ஷுவேட் ஆகவே ஆகாது. நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே டெம்பரேச்சர் லெவலாக தான் இருக்கும். நீங்கள் இங்கே என்ன செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டெம்பரேச்சர் பர்ஃபெக்டாக வருது. நான் செக் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மல்டிமீட்டரில் டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணக்கூடிய கேபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வச்சு கேபிளை வச்சு நீங்கள் எவ்வளோ டெம்பரேச்சர் வருது, இதை கேலிப்ரேட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற பற்றி நீங்கள் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் எப்படி கேலிப்ரேட் பண்ணணுங்கிறது வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி பிரச்சனை வராது. இதில் கேலிப்ரேட் சேஞ்சஸ் ஆகிறது ரொம்ப டவுட்டு தான். ஸோ ரொம்ப நாளைக்கு இதை யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம அடிக்கடிக்கு இந்த கண்ட்ரோல் டெம்பரேச்சர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதுல பட்டனில் டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்கோம். புரியுங்களா? அதனால் பட்டன் மட்டும் தான் நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதில் வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் மோடு போயிடும். ஹேண்டில் கையில் எடுத்துருங்க. கையில் எடுத்ததுக்கப்புறம் சேனல் நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணிங்க. சேனல் நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணுங்க. இதில் எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ சேனல் 1ல் நம்ம 250 வச்சுருக்கோம் இல்லையா, 250 வச்சுருக்கோம். இதில் எனக்கு வந்து 300 வேணும் அப்படின்னா சேனல் 1 செலக்ட் பண்ணிங்க, 300 வச்சுருங்க. ஓகேங்களா? 300 வச்சுட்டு டைரெக்டாக நீங்கள் ஜஸ்ட்டு சேனல் 1 நம்பர் ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா, கிளிக் பண்ணு ஒரு பீப் சவுண்ட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா சேனல் நம்பர் 3ல் நமக்கு சேனல் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா 300 நம்ம செட் பண்ணிட்டோம். அது இப்போ 300 ரீச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ரைட். இது அதுக்கு அடுத்த சேனல் நம்பர் 2. சேனல் நம்பர் 2ல் 320 இருக்கு இல்லையா, இதை வந்து 350 மாற்றிடுவோம். 350 மாற்றிட்டு சேனல் நம்பர் 2ல் ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ். இப்போ இதில் ஒரு பீப் சவுண்ட் வந்துச்சு. இது 350 செட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு 2 செகண்டில் 350 ரீச் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது சேனல் நம்பர் 3 செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் 400 வைக்கலாம். இதில் டாப் ஹீட் எவ்வளோ வருது அப்படின்னா டாப் ஹீட்டு 480 வரைக்கும் வருது. 480 வரைக்கும் வருது. அவ்வளோ நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். நான் இதில் வந்து 400 வைக்கிறேன். 3ல் பார்த்தீங்க அப்படின்னா 400 வச்சுருவோம். 400 வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக். இப்போ கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், இதில் டிஃபால்ட்டாக எனக்கு 400 ரீச் ஆயிரும் டக்குன்னு 2 செகண்ட். இப்போ சேனல் 1 மாற்றினீங்க அப்படின்னா குயிக்காக எனக்கு ரீச் ஆயிரும் டெம்பரேச்சர். அதே மாதிரி ஸ்டாண்டில் வைக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு எனக்கு ஸ்லீப் மோடு போயிடும். புரியுதுங்களா? ரைட். இப்போ திரும்ப நான் எடுக்கிறேன் அப்படின்னா டக்குன்னு எனக்கு இன்ஸ்டண்ட்டாக 2 செகண்டில் எனக்கு ஹீட் டெம்பரேச்சர் 200 300 எவ்வளோ செட் பண்ணிக்குமோ எந்த சேனலில் வச்சுருக்கோமோ அது ரீச் ஆயிரும். புரியுதுங்களா? ஓகே. இது யூஸ் பண்ணும்போது நம்ம தண்ணியில் தொட்டு க்ளீன் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது இது 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை வருது. புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா இதில் பிரச்சனை வருது. எரர் கம்ப்ளைண்ட் வரும். எரர் பிரச்சனை எதனால் வருது அப்படிங்கிறது, அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ இதை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து எரர் வந்துருச்சு. திடீர்னு ஒரு பாக்ஸ் எரர் வந்துருச்சு. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படிங்கிறனால நான் வந்து ஸ்டூடெண்ட் முன்னாடியே வந்து இதை வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு சொல்லியும் கொடுத்து அதை வந்து ஃபிக்ஸும் பண்ணோம். எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா இது நிறைய பேர் வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கப்புறம் இது எரர் வருது, அடிக்கடிக்கு இது எரர் வருது. இந்த எரர் வந்ததுனால இது சரியில்லை, கம்பெனி வந்து நல்ல கம்பெனி கிடையாது, இது லோக்கல் கம்பெனி அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிடுறாங்க, இதை விட்டுறாங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை வந்து ஆன் பண்ணுறேன். இதில் பாருங்கள், இதில் ஆன் பண்ணோம் அப்படின்னா இது எரர் வருது. இந்த எரருக்கு உண்டான ப்ராப்ளம் எதனால் இந்த எரர் வருது அப்படின்னா இந்த ஹேண்டிலில் தான் பிரச்சனை. ஹேண்டிலில் பிரச்சனை இருக்கிறதுனால நமக்கு என்ன வருது, இந்த எரர் வருது. இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை கலட்டுங்க, இந்த ஹேண்டிலை கலட்டுங்க. நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இதில் வேற ஒரு ஹேண்டில் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஹேண்டில் எடுத்து செக் பண்ணேன். ஏன்னா இது பாக்ஸில் மேக்ஸிமம் இது கம்ப்ளைண்ட் வர்றதில்லை. இந்த பாக்ஸில் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் வர்றதில்லை. அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டிடுறேன். இது ஹேண்டிலில் பிரச்சனையா இல்லை பாக்ஸில் பிரச்சனையா அப்படிங்கிறது. ஏன்னா இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஹேண்டிலில் தான் பிரச்சனை வரும். அது எந்த மாதிரியான பிட்டாக இருந்தாலும் சரி. நான் இதை வந்து கனெக்ட் பண்ணுறேன். இதில் ஓகே. இப்போ வந்து இதை வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு ஒர்க் ஆகுது. தெரியுதுங்களா? ஆன் பண்ணும்போது இதில்
எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ எனக்கு பிரச்சனை இதில் ஹேண்டிலில் தான் இருக்குது. ஹேண்டிலில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கனால ஹேண்டில் நம்ம எப்படி சர்வீஸ் பண்ணுறது? ஒரு சில ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சால்டிங் பிட் இருக்கு இல்லையா, இந்த சால்டிங் பிட்டு சரியாக கனெக்ட் ஆகலை, இந்த சால்டிங் பிட்டு ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னாலும் எரர் வரும். நம்ம வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த பிட்டு, இந்த பிட்டு நம்ம கலட்டி நம்ம செக் பண்ணிவிட்டு வேறு பிட்டும் போட்டு பார்த்தாச்சு. அதுக்கப்புறமும் என்ன ஆகுதுன்னு இதில் எரர் அப்படியே தான் இருக்குது, இதில் கிளியர் ஆகலை. சரிங்களா? ரைட். இப்போ பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் பாருங்கள் நமக்கு இந்த இடத்துல ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு நெட் இருக்குது. இந்த நெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த இடத்துல 2 ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம கலட்டிடுவோம். ஓகே, இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா புதுசு தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது இதுவும் புதுசு தான். இதோட பிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் கருப்படிக்கவே இல்லை. அப்போ ஆன் பண்ணி 1/2 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த எரர் வந்துருச்சு. எனக்கு புதுசுலேயே இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை கலட்டிடுங்க. கலட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். இந்த இடத்துல இதை லூஸ் பண்ணிடுவோம். இதுக்குள்ளே பாருங்கள், இந்த இடத்துல ஒயர் இருக்குங்களா, இந்த இடத்துல பாருங்கள் 3 ஒயர் இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? ரெட் கலர் ஒயரு, ப்ளூ கலர் ஒயரு, க்ரீன் கலர் ஒயரு. தெரியுதுங்களா? ஸோ இந்த 3 ஒயரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெட் கலர் ஒயரை அப்படியே விட்டுருவோம், எந்த இதுவும் பண்ண வேண்டாம். இப்போ ப்ளூ கலர் ஒயர் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ளூ கலர் ஒயரை வந்து எடுத்து க்ரீன் கலர் இருக்கக்கூடிய கனெக்ஷன் லைனில் இதை ஷால்டர் பண்ணிடுவோம். அதே மாதிரி க்ரீன் கலர் ஒயரை எடுத்து இந்த ப்ளூ கலர் லைன் வருது இல்லைங்களா, இந்த லைனில் மாற்றி சால்டர் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா இது சென்சர் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி எரர் வர்றது கம்ப்ளீட்டாக நின்றுடும். ஸோ இதில் வந்து எரர் இருக்குது. இந்த எரர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? ரைட். ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த சால்டிங் அயன் இது ஒர்க் ஆகுது. இப்போ இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம நார்மலாக எப்பயும் போல் யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ளக்ஸ் பேஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்குவோம். இந்த ஒயரில் ஓகேங்களா, இந்த ஒயரில் ப்ளூ ஒயர் இருக்கிற இடத்துல ரெட் ஒயரும், ப்ளூ ஒயர் இருக்கிற இடத்துல க்ரீன் ஒயரும், க்ரீன் ஒயர் இருக்கிற இடத்துல ப்ளூ ஒயரும் இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? ரைட். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா? ஓகே, இந்த இடத்துல வச்சுக்கிறேன், உங்களுக்கு நீட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இந்த ரெட் ஒயரை அதை அப்படியே விட்டுருவோம், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த ப்ளூ ஒயரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ப்ளூ அண்டு க்ரீன். ஓகேங்களா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதில் ப்ளூ ஒயரை ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். ஓகே, ப்ளூ ஒயர் எடுத்தாச்சு இல்லையா? இப்போ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஒயரை எடுத்துருவோம். ஓகே, க்ரீன் ஒயர் எடுத்தாச்சு. இப்போ வந்து க்ரீன் ஒயர் இருந்த இடத்துல ப்ளூ ஒயரை வந்து சால்டர் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல ப்ளூ ஒயர் இருந்துச்சு, இந்த ப்ளூ ஒயர் இருந்த இடத்துல இந்த க்ரீன் ஒயரை சால்டர் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ இது ஒயர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்ம மாற்றி சால்விங் பண்ணிட்டோம் இல்லையா? அதுக்கு அடுத்து திரும்ப இது வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் செக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு இந்த எரர் ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிறது. நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம ரிமூவ் பண்ண 2 நெட் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம நீட்டாக இதில் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல ரிமூவ் பண்ண 2 ஸ்க்ரூவுமே கரெக்டாக டைட்டாக நல்லா போட்டுருங்க. சரிங்களா?
நம்ம நல்லா டைட்டாக போட்டுங்க. அதே மாதிரி இந்த பிட்டும் பார்த்தீங்கன்னா புதுசு தான். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. வாங்கி நம்ம 2 நாள் தான் யூஸ் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்டு. வாங்கி 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் இது வந்து எரர் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா சில்வர் கலரில் அப்படியே தான் இருக்குது. இப்போ இது வந்து திரும்ப நல்லா நீட்டாக நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம் சரிங்களா. ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி ஒரே பிட்டு தான். ஏன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா புது பிட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இதுலேயும் புது பிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஓரம் வச்சிருவோம். அதுக்கடுத்து இந்த பாக்ஸில் இதை கனெக்ட் பண்ணிடுவோம் சரிங்களா. கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் நமக்கு இதில் எரர் ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஏன்னா இந்த மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ரிட்டன் கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இதை வந்து ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரிட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் உங்களுக்கு தேவையில்லாமல் அதிகமாக போயிட்டுருக்கும். இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள் அழகாக ஹீட் ஆகுது. நமக்கு எரர் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிருச்சு தெரியுதுங்களா. இப்போ சேனல் நம்பர் 1ல் 250 வச்சுருக்கோம், சேனல் நம்பர் 2ல் 320 வச்சுருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இது ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இதுலேயும் சேனல் நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா 350 வச்சுருக்கோம். இப்போ ஒர்க்கிங்கில் தான் இருக்குது, எரர் வரல. அதே மாதிரி இந்த ஸ்டாண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணிடுவோம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் மோடு போகுதா இல்லையா அப்படிங்கிறது. இதில் பாருங்கள், ஸ்டாண்டில் வச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, ஸ்லீப் மோடு போகுது. எடுத்தா அப்படின்னு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஹீட்டு டெம்பரேச்சர் ரீச் ஆகிடுது. ஸோ இந்த ப்ராப்ளம் இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த ஒயரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால இந்த எரர் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த சால்டிங் அயன் வாங்கி நிறைய பேர் ஏமாந்துருப்பீங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி கிடையாது. வாங்கினவங்க பெஸ்ட்டான சால்டிங் அயன் தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ வேணுங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2450 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். ஒரு பீஸு 2450 ரூபா அந்த ரேஞ்சில் நான் 10 பீஸ் வாங்கினேன். ஏன்னா நான் வாங்கும்போது ஹோல்சேல் ரேட்டில் வாங்குறதுனால எனக்கு இந்த ப்ரைஸ் கிடைச்சது. நீங்கள் கம்மியாக வாங்கினீங்க, ஒரு பீஸ் 2 பீஸ் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. 2650 to 2700 ரூபா அந்த ரேஞ்சு கிடைக்கும். பட் இதோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருக்குது. இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஹேண்டில் நல்லா நீட்டாகவும் இருக்குது. ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட யூசேஜ், இது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.